நேற்று வந்து ஒரு இதில் வந்து முதல்வருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விட்டுருக்கிறாரு ஒருத்தர். அது யாருன்னா அந்த தற்கொலை கழகத்தினுடைய என்னை வளர்ந்து கிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தர், யார், நம்ம ஆதவ அர்ச்சனா. அதாவது என்ன சவால், அதாவது நேருக்கு நேராக விவாதம் பண்ண கூப்பிடக்கூடிய ஆள் யார், சிஎம் கூப்பிட்றாரு, இல்லைன்னா துணை சிஎம் கூப்பிட்றாரு. அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நீ முதல்ல யார், நீ எங்கேருந்து வந்தவன், உனக்கு என்ன ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் பரவாயில்ல. ஏன் திருட்டுத்தனமா ஒரு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் கட்டிட்டு அந்த வீட்டில இருந்தே ஒன்றை ஒதுக்கி வச்சிருக்காங்க. லாட்ரி மார்ட்டின் வீட்டில் அந்த பெண்ணை வந்து ஏமாற்றி அவர் ஜெயிலில் இருக்கும்போது அந்த அம்மா மனநிலை பாதிக்கப்பட்ட போது 10 வயசு குறைச்சி சொல்லி ஏமாற்றி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சார்லஸ் மார்ட்டினே உன்னை பற்றி, சார்லஸ் மார்ட்டின்னா அவருடைய அண்ணனே சொல்லியிருக்காரு, அந்த குடும்பத்தில் உன்னை அமாவாசைன்னு சொல்லியிருக்காங்க. நீ வந்து உனக்கு யார் தகுதியானாலும் விட்டா ட்ரம்ப் கூட சவால் விட்டு விவாதத்துக்கு கூட போல இருக்கு. அமெரிக்க அதிபரை ஒரு சிஎம் வந்து இன்னைக்கு அவ்வளவு பக்குவமா அந்த நாட்டை வந்து இந்தியாவிலே ஒரு சிறந்த முதல்வர்னு சொல்ற அளவுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 6 கோடி மக்களால் ஓட்டு போட்டு தேர்வு பண்ணவரை நீ விவாதத்துக்கு கூப்பிடுற. 6 மாசம் இருக்குமா நீ விஜய் கிட்ட வந்து? 27 வருடங்கள் இருந்தவனா, கஷ்டத்துல இருந்தவனா, துயரத்தில் அப்படியே ஆல்பங்களை தூக்கிட்டு திரிஞ்சு படிப்படியா ஆபீஸ்ல போய் வாய்ப்பு கேட்டு விஜய்க்காக உழைத்தவன். தெரியாம பேசுவாங்க எல்லாம். 27 ஆண்டுகள் இருந்த நான் கேட்கிறேன், ஏன் கூட விவாதத்துக்கு வாதி என்ன, நீ எப்படி கள்ளலாட்டில இருந்து எப்படி அவங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சா, என்னென்ன தவறுகள் பண்ணியிருந்த அங்க மருமகன் ஆகனா, எங்கெல்லாம் ஆட்டையை போட்டா, அதெல்லாம் பற்றி விவாதிப்போம். விஜய் பற்றி விவாதிப்போம். அவர் எப்படி வந்தாரு, அவர் எப்படி இந்த ஏழை மக்களுக்காக எப்படி என்ன செய்துகிட்டு இருக்காரு, அதை பற்றிலாம் நம்ம விவாதிப்போம். ஆனால் முதலமைச்சருக்கு 1000 வேலை இருக்கு இல்லையா, அவரை நீ சவாலுக்கு வரமாட்டார்னு தெரிஞ்சு அவரை சவாலுக்கு கூப்பிடுற. இது மிகப்பெரிய தவறு, கண்டனத்துக்குரியது. எதை வேணாலும் பேசலாம்னு நினைச்சு இந்த ஆதவ அர்ஜுனா பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எனக்கு கண்டனத்தை தெரிவிக்கணும். இப்படி அதாவது தற்கொலைகள்னு சொல்றது திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபேக் ஐடி, திருட்டு ஐடி, திருட்டுத்தனமான செய்திகளை சொல்லி மக்களை ஏமாத்துற ஒரு ஆதவ அர்ஜுனாவை போல உள்ளவங்களை தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களும் ரசிகர்களும் யாரா இருந்தாலும் சரி அப்புறப்படுத்த வேண்டியவர் அவரெல்லாம். விஜயை பொறுத்த மட்டும் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாக தான் இருக்கும். நான் அவர் கூட பயணப்பட்டவன் என்கிற முறை தெரியுது சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையே கிடையாது சார். ஒரு பால் விற்கிற பையன் ஒன்றை தேடி அடிப்பட்டு இன்னைக்கு வர கிடக்கிறான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்த்ததே குறை சொல்றீங்க அணில்கள்லாம். அதாவது ஒன்றை தேடி வந்து ஒரு பால் விற்கிற ஒரு ஏழை ஒரு தகப்பனாருடைய பையன் இன்னைக்கு வந்து அவனுக்கு அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணது காசு இல்லை. உடனே போகணுமா போண்டாமா சார், பப்ளிசிட்டி கிடைக்கணும். உடனே கள்ளச்சாரம் வித்து செத்தவன் வீட்டில் போய் அழுதுட்டு இருக்கேன் போய். அதாவது நடிப்பு வேற, அதை நடிப்பை வாழ்க்கையில் நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதனாலதான் மனைவி அவருக்கு மேல இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் விவாகரத்து வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து பாருங்க, அங்க போயிடுவாரு என்ன போயின்னு பாருங்க சார். ஆரம்பத்தில இருந்து இதே பத்திரிகையிலே போட்டாங்க. அதாவது அத்தனை கட்சியும் இங்க வந்து சேர்ந்துருவாங்க, அத்தனை தலைவர்களும் ரெடியா இருக்காங்க, தலைப்பு செய்திகள் எல்லாம் வருது. நானே பயந்துப்பட்டு இவ்வளவு வார பொய் செய்திகளை கொடுக்கறது, பொய் தகவல்களை கொடுக்குது. அதுக்குன்னு மீடியாக்கள் ஆட்களை 250 பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க தவறான தகவல்களை கொடுக்கறதுக்கு. விஜய் மாதிரி ஒரு நடிகரை நம்பி உங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இளைய சமுதாயம் அழிந்து போய்விடும், இந்த நாடு அழிந்து போயிடும். ஆபத்தான ஒரு சூழலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சென்டிமெண்ட் தெரியாது. ஏன்னா அவர் வெளியே வந்து மக்களோட மக்களா ஒரு டீ கடையில, ஒரு சாதாரண சலூன்ல சாதாரண மக்களோட பழகி இருந்தா தெரியும். ஒரு இல்ல சிஎம் பேச்சு அவருக்கு சவாலுக்கு கூப்பிட்டார்ல, அதுக்கு சொல்றேன். 50 ஆண்டுகள் அரசியல கஷ்டப்பட்டு வந்தவர், அடிபட்டு வந்திருக்கிறாரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு, போராடி இருக்காரு. நீ எங்க இருந்து வந்துட்டு நீ வந்து அவர்கிட்ட சவாலுக்கு கூப்பிடுற? நீங்க விஜய் சொல்றீங்க, விஜய் என்ன கஷ்டத்தை பட்டுட்டாருன்னு இவங்க எல்லாம் ஒரு தலைவர்களா சொல்றீங்க. அதாவது திருப்பாச்சி படத்துல அந்த அண்ணன் வந்து தங்கச்சிக்காக அந்த ரவுடிகள் எல்லாம் அழிச்சுருவார்ல, அதனால அவர் நல்லவர். படத்தை பார்த்து, அது படம், நிழல் நிழல் வேற நிஜம் வேற. அவரால் ஒரு ஆளை கூட அடிச்சு தள்ள கூட முடியாது. அவரால் கண்டிப்பாக போக மாட்டேன் சார். நானே பாவ விமோசனம் தேடிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் அவங்க கூட இருந்து பாவம் செய்துட்டேன். அந்த பாவத்துக்கு விமோசனமா ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 234 தொகுதியில விஜய் முதல் அத்தனை பேர் டெபாசிட் இழப்பார்கள். 234 தொகுதியிலும் டெபாசிட் போகலன்னா பிடி செல்வகுமார் யாருன்னு நீங்க கேளுங்க சார். மக்களுக்கு நல்ல நிர்வாகம் பண்றாருன்னு ஒரு இன்னைக்கு இந்திய அளவுல மிக சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி நான் சொல்லல, புள்ளி விவரங்கள் சொல்லுது. தேர்தலை பொறுத்த மட்டும் தற்கொலைகள் யார், தவறானவர்கள் யார், இது இந்த கிளாமருக்கெல்லாம் தமிழ் மக்கள் நாங்க என்னைக்குமே அடிபணிய மாட்டோம் என்பதற்கு கிளியரான விடை கண்டிப்பா கிடைக்கும் சார். அமைச்சர் அவர்கள் தலைமை எனக்கு
ஒரு வாய்ப்பு தந்தால், கட்டளையிட்டால் விஜய் நிற்கிற தொகுதியில் நான் எதிர்த்து போட்டியிடுவேன். விஜய் நிற்கிற எத்தனை பேரை நீங்க அவர்கள் களத்துல இறக்கினாலும் சரி, 234 தொகுதிகளிலும் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வேன். எதற்கு என்றால், இந்த நாட்டில் தவறானவர்கள் வந்துடக்கூடாது. வேற எந்த கட்சினாலும் வரட்டும். ஆனால் விஜய் மாதிரி ஒரு வேலையை பார்க்க மாட்டார் சார். வீட்டுக்குள்ள படுத்துக்கிடுவார் போய். அவர் பார்க்க முடியுதா யாராவது போய்? செங்கோட்டையனே புலம்பிட்டு இருக்கிறாரா? தெரியாம சின்ன பசங்களும் தெரியாம வந்துட்டேன் அப்படின்ட்டு. விளையாட்டு பசங்க நீ தெரியாம வந்துட்டேன்னு அவரே புலம்பிட்டு இருக்கிறாரா? நல்லவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. யாருக்கடி தேர்தல் களம் முடிவு பண்ணட்டும். நன்றி.